எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் மிஸ்டர் பரசுராம் அண்ட் எஸ்கே கண்ணன் சார், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தது அஜய். ஸோ பிக் தேங்க்ஸ் டு அஜய். இதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோயின்ஸை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, பட் ஆப்டாக நான் தான் சூட் ஆனேன். ஸோ அகெயின் டுடேஸ் ஹைலைட் இஸ் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார். மியூசிக் ஆடியோ இஸ் மைண்ட் ப்ளோயிங் அண்ட் வீடியோ இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆடியோக்கு ஏற்ற மாதிரி வீடியோ இருக்குது. ஸோ த அவுட்புட் இஸ் அகெயின் கம் அவுட் வெரி பியூட்டிஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சாந்தி மாஸ்டர். அவங்க சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் அஜய் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் நவ். அண்ட் நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது, டான்ஸ் எஸ்பெஷலி பண்ணும்போது நிறைய சண்டை போட்டிருக்கோம். அந்த டீட்டெயிலுக்கு நான் போக மாட்டேன். பட் ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி மாஸ்டர், பிகாஸ் த அவுட்புட் இஸ் பர்ஃபெக்ட் ஐ கேன் சே. அஜய் பற்றி சொல்லணுன்னா, எல்லோரும் சொன்ன மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடாக 2 months ஹி வாஸ் இன் காரைக்கல். ஹி அண்டர்டுக் த ட்ரைனிங். ஸோ நம்ம நேச்சுரலாக நடக்கும்போது அது தெரியாது, பிகாஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க கற்றுருக்காங்க. ஸோ ஓவினம் டீம், இந்த படத்தோட ஹைலைட்டே வந்து ஓவினம் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நேட்டிவ் ஆர்ட் வந்து பரசு சார் ஒரு ஸ்டோரியாக வியூ பண்ணி அது வந்து இவ்வளோ அழகாக ஒரு கமர்ஷியல் பிளாட்டில் பண்ணது வந்து பெரிய விஷயம். ஸோ தட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. ஸோ கண்டிப்பாக படம் வந்து இதுக்காகவே ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் ஹைலைட் என்னென்னா, இந்த படத்தில் விமென் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோட கேரக்டர் அண்ட் யுவராணி மேம் கேரக்டர், நல்லியம்மா கேரக்டர், ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பவர்ஃபுல்லாக ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கேமராமேன் கார்த்திக் சார், அவங்க இல்லை இங்கே. So he has done an amazing job. So I am overall very happy and very proud to be here today. All the best to Kalai Vendan team. Thank you. நமக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்னாலே தெரிஞ்ச 2 ஃபிகர் என்னென்னா ஜாக்கி சானும் ப்ரூஸ்லி மட்டும்தான் தெரியும். ஆனால் ஜாக்கி சான் படத்தில் பார்த்தீங்கன்னா கதையோட காமெடி இருக்கும், ஃபைட்டும் இருக்கும். இன்ன வரைக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிலாம் ஒரு கலை இருக்கா, இது எதுவுமே தெரியாமல் இருந்த நம்மளை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கலை இருக்குதுன்னு சொல்லிட்டு காரைக்காலில் இருந்து ஓவினாம்னு ஒரு மார்ஷல் ஆர்ட் கலையை நமக்காக இன்றைக்கி இந்த படம் மூலயமா அறிமுகப்படுத்துகிறாங்க. மாஸ்டர் பேர் வந்து சனல். இவர் வந்து காரைக்காலில் வந்து பெருசாக ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இன்டர்நேஷ்னல் அளவுக்கு கொண்டு போயிருக்கார் குழந்தைங்க எல்லாரையும். நம்ம எல்லாருமே இங்கே பார்த்தோம். இந்த குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அது ஆண் பெண் பேதம் இல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டா தான் நமக்கு எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ அழகான கலையை ஒரு நல்ல சப்ஜெக்டோட நல்ல திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க என்னோட தம்பி பரசுராம். நிச்சயமாக இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா குங்ஃபு கராத்தே தவிர வேறு எதுவுமே தெரியாது நம்ம மக்களுக்கு. பட் ஆனால் இப்போது ஓவினம்னு ஒரு கலை இருக்குது. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம நிறைய ப்ரைஸஸ் அதில் வின் பண்ணிட்டு இருக்கோம். காரைக்காலில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் தமிழகத்தில் வந்து இல்லை. ஸோ அது இந்த படம் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் மக்களுக்கும் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து ட்ரெயின் பண்ணி தற்காப்பு கலை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு கலையை வந்து மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். படத்தோட டைரக்டர் ராம் சார் ஆகட்டும், அண்ட் ப்ரொடியூசர் வந்து கமலக்கண்ணன் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பழகுனாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் வந்திருக்காங்க இங்கே. ஸோ ஹீரோயின் அட்டன் பண்ண ஆடியோ லான்ச்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சிறப்பான ஒரு ஆடியோ லான்ச் இது அப்படின்னு. அண்ட் அவங்க இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க தமிழ் சினிமா இன்னும் அவங்களுக்கு வேணும், நிறையா டேலண்ட்ஸ் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்காங்க. அண்ட் ஹீரோ சாரை பற்றி சொல்லவே வேணாம். அஜய் சார் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து அவர் வந்து உண்மையாலுமே கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் தான். அவர் கிங் ஆஃப் ஆர்ட் தான். ஸோ சூப்பராக அவர் செம்ம டேலண்டடாக
பொதுவாக ஹீரோ அப்படின்னாலே ஆக்ஷனில் சூப்பராக கலக்கணும், அப்போ தான் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹீரோ அப்படின்வாங்க. இந்த படத்தில் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் வந்து ஓவினம் ஸ்டூடெண்ட்டை ஒரு மாஸ்டராக பண்ணியிருப்பார். அப்போ ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, டான்ஸ்லேயும் கலக்கியிருக்காரு. ஸோ சாந்தி அக்கா வந்து அவரை அப்படியே சும்மா என்ன ஓவியம் மட்டும்தானா டான்ஸ்லேயும் கலக்குங்க அப்படின்னு கலக்க வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 100% தமிழ் இண்டஸ்ட்ரியில் மக்களுக்கு பிடிச்ச அதே கலரோடு வராரு. ஸோ எல்லா விஷயத்துலையும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலாபவன் மணி சார், அப்புறம் நம்ம காதல் சுகுமார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை சிரிக்க வைக்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நல்ல ஒரு ஆர்ட்ஸ் வந்து இங்கே மக்களுக்கு போய் சேருது. அதனால நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்க வைக்கணும். உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த படத்தை பற்றி. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான் பெரிய பப்ளிசிட்டியாக அதை நீங்கள் தருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார், அவரை பற்றி சொல்லவே வேணாம். அவரோட ஒரு பாட்டு போட்டு டெய்லி ஆடினாலே நல்லா ஒல்லி ஆகிடுவேன். பட் அதை தான் நான் பண்ணுறதே இல்லை. அண்டு இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அந்த மெலோடி சாங் தான். எங்கே ஓடி நாய், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட எல்லாருமே ரிங்டோனாக அதை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மெலோடியிலையும் சூப்பராக கலக்கியிருக்காரு. அண்ட் ப்ரொடியூசர் சார், எல்லாருக்கும் நம்ம தெரியும், அவர் வந்து எப்போதும் ஸ்வீட்டாக பேசுவார், ஸ்வீட்டாக கொடுப்பாரு. நானே 4 ரவுண்டு பெருத்துட்டேன்னா அது காரணம் அவர் தான். ஸோ அதே மாதிரி இந்த படம் மூலமாக அவருக்கு ஸ்வீட்டாக நல்ல கலெக்ஷன் ஆகி கண்டிப்பாக அவர் இன்னும் பல படங்கள் எடுக்கணும் அப்படின்றது ஆசை. அதுதான் உண்மையான தயாரிப்பாளரோட வெற்றியே. ஸோ நம்ம எல்லாரோட பிளஸ்ஸிங்கும் ப்ரேயர்ஸும் கண்டிப்பாக அவருக்கும் இருக்கணும், டேரக்டருக்கும் இருக்கணும், எங்கள் டீமுக்கும் இருக்கணும். ஸோ ஸ்னேகன் சார், அவரோட வரிகளை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஸ்னேகன் சாரை ஸ்னேகிக்காதவங்களே இருக்க முடியாது. அந்தளவுக்கு அவர் சூப்பராக பேசினார். அண்ட் சார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். இன்னையிலேருந்து கண்டிப்பாக நானும் பொன்னாடை வாங்குறதை நிறுத்திடுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். டைரக்டர் பரசுராம் சார், நல்ல ஒரு ஃபஸ்ட்டு படமே வந்து அவர் வந்து ஹரி சார்கிட்ட இருந்ததுனால ஒரு பயங்கரமாக ஒரு ஆக்ஷனாக இந்த படம் பண்ணியிருக்காரு. எல்லா தரப்புலையும் அந்த படத்தில் வந்து இருக்குது. லைக் நல்ல லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ பரசுராம் சார் இந்த முதல் படம் மாதிரியே இல்லை, சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்லா டேலண்டடாக இந்த படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அஜய் ஹீரோ, தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஃபேஸ் அவர். ஹைட்டும் சரி, கலரும் சரி, ஃபைட்டும் சரி, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயின் சனாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டீமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக எல்லோரும் வந்து நான் மெலடி பண்ணேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு காரணம் வரிகள் தான். நம்ம ஸ்னேகன் சார் தான் வந்து அது காரணம், முக்கியமான காரணம். அவரோட அழகான வரிகள் அதில் வந்து டியூனில் வந்து அழகாக இருக்கும்போது அது வந்து சவுண்டு வந்து ரொம்ப அழகாக கேட்குது. நம்ம ஸ்னேகன் சாருக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க வெயிட்டா. அப்புறம் இன்னையோட தலை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் தேவாஜி, ஒரு 4 பாட்டு நறுக்குன்னு கொடுத்துருக்காப்புல. குத்துப்பாட்டெலாம் நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் இந்த படத்துக்கு தேவையில்லாதனால ஒரு 4 பாட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு. நம்மளோட இயக்குனர் பரசுராம், ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் மூவி, ஓவினாம்ன்ற கலையை சேர்த்து ஒரு கமர்ஷியல் மூவி கொடுத்துருக்காரு. அப்புறம் எல்லாம் சொன்ன மாதிரி காரைக்காலுக்கு போனேன் நான் கற்றுக்கிறதுக்காக. ஒரு 1 மாதம் இருந்தேன். போய் ஒரு 2வது நாளே ஒரு 2-3 ஸ்டெப்பை சனல் மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு சின்ன பையன்கிட்ட என்னை விட்டுட்டு கற்றுக் கொடுப்பா அப்படின்ட்டு போயிட்டார். வேணா கொஞ்சம் உட்காருங்கண்ணா, காலை விரிங்கண்ணான்னு ஃபுல்லாக விரித்து ஒரு 4 நாள் அங்கே பெட்லேருந்து ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு, ஏதோ கொஞ்சம்தான், இது ஒரு மாதத்தில் கற்றுக்கிற கலைலாம் கிடையாது. இது ஒரு பயங்கரமான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸு. ஸோ ஒரு மாதத்துலலாம் கற்றுக்க முடியாது. அங்கே ஏதோ கற்றுக்கிட்ட ஒரு இதை வச்சு இங்கே வந்து ஒரு பேத்தி ஓட்டியிருக்கோம் ஒரு படத்தை. பட்டு பெட்டராக பண்ணியிருக்கோன்னு தோணுது. அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோடய ஃபேமிலி, அப்புறம் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, பட் அண்ணனுங்க மாதிரி நிறைய அண்ணன்கள் என் கூட இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணால் சாதிப்பேன். ஸோ அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளிக்கும் இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீகாந்த் தேவா சாரோடைய பாடல்கள்னாவே ஒரு துள்ளல் இருக்கும். ஆனால் அதை மீறி அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு களத்தை இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. எல்லாமே மெலோடி பாடல்கள். அதுக்கு பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா காலத்தால் அழிக்க முடியாத மெலோடி பாடல்கள் தான் எப்போதுமே நம்மளுடைய செவிகளுக்குள் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கும். அதுக்கு எப்போயுமே ஒரு மரியாதை உண்டு.
அந்த களத்தில் என்னால் ஓட முடியுங்கிறது இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து பாராட்ட வேண்டும். இன்றைக்கு விவசாயம் வந்து நலிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் விவசாயிகளாக இருக்கக்கூடிய நம்ம அடுத்த களத்துக்கு எங்கே போகலான்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு தயாரிப்பாளர் நமக்கு கிடச்சிருக்காருன்னா நம்ம எல்லாருமே மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும். எனக்கு என்னமோ தெரியல, அவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். முதல் நாள் பார்த்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த புன்னகை, ஏற்கனவே எல்லாரும் சொல்லுவாங்க என்ன வந்து இழிச்சாமல் அவங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆனால் என்னை விட நானே பார்த்து பொறாமப்படுற ஆள் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பார். அது என்ன பெரிய சந்தோஷம்னா இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகும் இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்திக்கும் போது கூட அந்த புன்னகை மாறாமல் இருக்காரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து வெற்றி பெறணும். அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள், ரசிகர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த டைரக்டர் பற்றி சொல்லணும், பரசுராமன் சார். மேடம் நளினி மேடம் குடும்பத்திலேருந்து ஒருத்தரை வந்திருந்தால் கூட அவருக்கு அந்த எந்தவித பந்தாவும் இல்லாமல் ஒரு வலிமையான சிந்தனை உள்ள எளிமையான இயக்குனர். அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துலையுமே அந்த யதார்த்தம், அந்த பணிவு, அந்த அன்பு ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்ல வேண்டியதில்லை. அப்போ பார்க்குறத விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதும்போது இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கார். தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமா அப்படின்னு தோணுது. நான் சும்மா ஜோக் சொன்னேன். ஏன்னா முகம் பார்த்து பாடல் எழுதுகிற பாடலாசிரியர்கள் வரிசையில் நான் எப்போதுமே இல்லை. எப்போதுமே கதைக்கும் களத்துக்கும் மட்டுமே பாடல் எழுதக்கூடிய ஒரு களத்தில் தான் இருக்கேன். எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான வரிகள் வேணும்னு கேட்டு சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் புது வார்த்தை புது வார்த்தை புது வார்த்தை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த புது வார்த்தையில் என்னத்தவங்க சாதிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் எளிமையான வரிகள் வேணும்னு எனக்கு கேட்டதே இந்த டீமுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நானே ரொம்ப ரசித்த வரி, மரணம் கூட இனிமை என்று தனிமை சொல்லுதேன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். ஏன்னா அந்த அற்புதமான ஒரு அது எழுதும்போது எனக்கு ஃபீல் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு செத்து போகலாம், அந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தோன்றதை விட செத்து போகிறது மேல்லையா, அதுதான் சொன்னேன். மரணம் கூட இனிமை என்று தனிமை சொல்லுதுன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்போம். அதில் இதில் விட இன்னொரு பாட்டில் என்ன ஸ்பெஷல்னா, ஆர்ஆர் ராரோவில் வந்து நான் ஒரு பாடல் எழுதினேன். முதல் முறையாக உலகத்தில் உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு பிள்ளை தாளாட்டுவதாக முதல் முயற்சி எடுத்திருந்தோம். அதான் ஆர்ஆர் ராரோ ராம் படத்தில் எழுதியிருந்தோம். ஆனால் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கோம். முதல் முறையாக ஒரு பிள்ளையிடம் தாய் மன்னிப்பு கேட்குற பாட்டு, தான் செய்த தவறுகளுக்காக. அது கேட்குற தப்பே கிடையாது. எல்லோரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளிடம் ஏதாவது தப்பு செஞ்சால் குழந்தைகள்கிட்ட மூலம் மன்னிப்பு கேட்க கற்றுக்குங்க. அந்த பழக்கம்தான் அடுத்த தலைமுறைகளை தன்னுடைய தவறை திருத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிமுறையை வழிவகுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் முதல் முறையாக ஒரு தாய் தன் குழந்தையிடம் மன்னிப்பு கேட்கிற பாடல்களை இது எழுதியிருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாட்டில் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்துக்கு என்னுடைய பாடல்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஜாம்பவான்கள் இருக்காங்க, நிறைய பேசுவாங்க. வழக்கமாக நான் சொல்கிறது எல்லா மேடைகளையும் நான் ஒருத்தர் தான். ஏன் அதை நான் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் எந்த மேடையிலுமே பொன்னாடை வாங்குவதில்லை. காரணம், பொன்னாடைகளின் புனிதத்தை அரசியல்வாதிகள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக நல்ல படிக்கிற நூலாடை கொடுங்க. இல்லை நீங்கள் ஆடை தான் போத்தணும்னா ஆண்களுக்கு வேஷ்டி வாங்கி கொடுங்க, பெண்களுக்கு சேலை வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த மேடையில் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம், நிறைய சேலை கட்டின என்னுடைய சகோதரிகள் நிறைய இருக்காங்க. ஏன்னா சேலை கட்டின பெண்களை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதனுடைய பெண்களாக இருந்தால் நல்ல புடவை வாங்கி கொடுங்க, ஆண்களாக இருந்தால் நல்ல வேஷ்டி வாங்கி கொடுங்க. அந்த ஆடைகள் வந்து உபயோகப்படுத்துகிற ஆடை. ஏன்னா உபயோகம் இல்லாத இந்த பொன்னாடையில் கை கூட துடைக்க முடியாது. மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நல்ல நூல் வாங்கி கொடுங்க. அதனால தான் எந்த மேடையிலையும் கடந்த 8 வருடங்களாக பொன்னாடை வாங்குவதில்லை என்ற தீர்மானத்தில் இருக்கிறேன். வாங்கினவங்கள நான் தப்பாக சொல்லலை, இன்னுமே அதை மறுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் கடைசியாக பேசும் பொழுது நமக்கு ஒன்றும் டாப்பிக்கே இருக்காது, எல்லாருமே பேசி முடிச்சிருப்பாங்க. இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக எல்லோரும் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஸ்ரீகாந்த் தேவா வந்து வெறும் குத்துப்பாட்டு மட்டும்தான் போட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க. அவங்க இந்த படத்தில் அந்த எங்கே சாங் எல்லாருக்கும் பிடித்தது போல் என்னை மிகவும் பிடித்தது. ஸ்ரீகாந்த் வந்தவுடனே நான் அதை சொன்னேன். அவர் வந்து இந்த படம் மட்டுமல்ல, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் கூட நீயே அப்படின்னு ஒரு சாங்கு, அந்த பாட்டு வந்து அவர் அரசு விருதும் சிறந்த மியூசிக் டைரக்டருக்கான கவர்மெண்ட் அவார்டும் வாங்கியிருக்கார் அவர். இதுபோல் பல நல்ல மெலடி கொடுத்த ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, அவங்க அப்பா மாதிரியே. அதனால் அவரை நாம் வந்து ஸ்ரீகாந்த் தேவானா அவருடைய தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் போட்ட ஒரு 5-6 குத்துப்பாட்டு பெரிய ஹிட் ஆகிட்டனால அவரை அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து இந்த படத்துக்கு பிறகாவது நல்ல மெலடி சாங் ஸ்கோப் உள்ள படங்களில் வந்து தயவுசெய்து ஸ்ரீகாந்த் தேவாவை பயன்படுத்துங்க, நல்ல திறமைசாலி அவர். அப்புறம் இந்த படம் கலைவேந்தன்,
உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில, அது எம்ஜிஆருக்கு இருக்கிற பல பட்டப்பேர்கள், அதாவது மக்கள் திலகம், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், இப்படி இருக்கிற பல பட்டப்பேர்களில் கலைவேந்தன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு பட்டப்பேர் உண்டு. எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் அனைவருக்குமே தெரியும், திரைத்துறையிலும் சரி அரசியலும் சரி எம்ஜிஆர் செய்த சாதனைகள் யாராலும் இன்று வரைக்கும் முறியடிக்கவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைவாதி எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய சாதனைகள் போல் இந்த படமும் பல வெற்றிகளை குவித்து பல சாதனைகளை படைக்கணும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் படம் வந்து ஆடியோ ரிலீஸில் கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் படம் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா இப்போ ஆடியோ ரிலீஸுக்கே பாதி ப்ரொடியூசர்ஸ் வரதில்லை. அதனால் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொழுதே அந்த படத்தினுடைய வெற்றி உறுதியாக இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தினுடைய இயக்குனர் பரசுராம், அவரும் வந்து நிச்சயமாக நளினி மேடம் குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்த எல்லாரும் ஒவ்வொரு துறையிலையும், நடிப்பாகட்டும், நடனமாகட்டும், தயாரிப்பாகட்டும், இப்படி பல துறையில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இவர் வந்து இயக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று, நளினி மேடத்தினுடைய பிரதர் வந்து அவர் ஹிந்தியில் பெரிய டான்ஸ் மாஸ்டர், அவர் ஒரு படமும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் போல் இவரும் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வரணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல நாட்கள் என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாமல் அப்படியே தங்கிக்கிட்டு இருந்தேன். சினேகன் போட்டு உடைச்சிட்டாப்புல. அதை தயவு செய்து இது போன்ற விழாக்களில் நீங்கள் பொன்னாடை கொடுப்பதை தவிர்த்துருங்க. அது வந்து எந்த அளவும் யாருக்கும் எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. அதற்கு பதிலாக நல்ல நூல்கள் கொடுங்க, அதை படிக்க முடியும். இல்லையா, என்னை போன்றவர்களுக்கு தயவுசெய்து வேர்ல்டு மூவிஸ் நல்ல படங்கள் நீங்களே செலக்ட் பண்ணி டிவிடி கொடுத்தீங்கன்னா வீட்டில் போய் நாங்கள் பார்ப்போம். அது அடுத்த படங்களுக்காக எங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் தயவுசெய்து இனிமேல் இந்த பொன்னாடைகளை தவிர்த்துட்டு இது போன்ற விஷயங்களை பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இப்படி ஒரு முழுக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படத்தை வந்து ஒரு முழு படமாக பண்ணுறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். ஏன்னா மற்ற ஊரில் மாதிரி இங்கே கிடையவே கிடையாது. அதுக்காக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம புன்னகை அரசர் கமலக்கண்ணன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சிரிச்சிட்டே இருப்பார். நாமளும் கொஞ்சம் தயங்கி நடித்து முடிச்சுட்டு, அதாவது ஒரு கவிதை ஒன்று படித்தேன். சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் அழுது காசு வாங்குவான் நடிகன். சார் கொஞ்சம் போட்டு கொடுங்க சார். நம்ம ஏதாவது போய் சாயங்காலம் மாதிரி சார் அதான் பேமெண்ட் அப்படி சிரிப்பார். பரவாயில்ல சார், நாளைக்கு வரேன் சார். ஏன்னா அதுவே பேமெண்ட் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த யூனிட்டியே அவர் அப்படி தான் வச்சுருந்தார். அதே மாதிரி பரசுராம் சார் சொல்லணும், அவனும் இப்படி தான். ரெண்டு பேரும் கரெக்டாக இருந்துச்சு காம்பினேஷன். ரெண்டு பேரும் தான். அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் டைரக்டரோடவும் டைரக்டர் கேமராமேனுக்குனா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி சிரிச்சிட்டே இருப்பாங்க, பாதி நேரம் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. அப்புறம் பரசுராம் சார்லாம் வந்து உடனே இந்த கலை வந்து இத்தனை நூற்றாண்டில் ஆரம்பித்து சைனா வரைக்கும் போயிடுச்சின்னு சொல்லி 7ஆம் அறிவோடலாம் அவர் ஒன்றும் அவஸ்தைப்படலை. டக்குன்னு இங்கே காரைக்கால் போயிட்டார். அங்கே போயிட்டா அதுக்கு பேர் தான் காரைக்காலுங்க. ஆனால் ஒருவேளுக்கு அங்கே தரையில் கூட கால் நிற்க மாட்டேங்குது. அப்படியே அந்த குரூப்பை அந்த ஃபார்ம் பண்ணி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த குழுவையே சணல் போட்டு கட்டி வச்சுருக்காரு சணல் மாஸ்டர். உண்மையிலேயே வந்து இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து இன்றைக்கும் ஒரு கட்டுக்கோப்போட அந்த குரூப்பை வச்சு நடத்திட்டுருக்காங்க. நிறைய பேர் அந்த ரூபஸ்ரீ மேடம் சொன்ன மாதிரி இந்த கலையை கற்றுக்கணும். இன்னொன்று ஹீரோ சும்மா ஏதோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஒரு மாதம் போயிட்டு அவர் வந்து காரைக்காலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த கலையை கற்றுக்கிட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் இங்கே அடித்தார். வந்து கற்றுக்கிட்டு தான் இங்கே அடித்தார். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் காமெடி. நானும் ஆர்த்தி மேடமும் அப்புறம் மனோபாலா சார், ஏகப்பட்ட பேர் அதில் காமெடி டீம் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு பட்டாளமே இருக்குது, நட்சத்திர பட்டாளம். முக்கியமாக கலாபவர்மணி சார், அவர் வந்து என்டர்லேயே நீங்கள் இது வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு கேரக்டர் அவருக்கு. அதை பற்றி அப்புறம் சொல்லுவாங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நிறைய அதாவது எனக்கே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்ஃபு கராத்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தற்காப்பு கற்றுக்கிறது வந்து வெறுமனே பாதுகாப்புக்கு இல்லை. இதை கற்றுக்கும் போது மனசில் ஒரு ஒழுக்கம் ஒன்று வந்துடும். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல படமாக இந்த கலைவேந்தன் அமையும். கலைவேந்தன் அத்தனை பேர் குழுவினருக்கும் இந்த விழாவின் நாயகன் உண்மையிலேயே மெல்லிசை திலகமாக மாறிட்டார். இன்றைக்கி நானே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாங் கேட்குறேன். நான் ஆடிருந்தேன் ஒரு பாட்டில். நீங்கள்லாம் டான்ஸ் ஆடுவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை ஆடுவேன், கொடுத்தா நான் ஆட முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் கலைவேந்தன் டீம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.